சரி பிள்ளைகளை பாருங்க, இந்த கேள்வியில் வந்து M1 திணிவு M2 திணிவு வந்து ரெண்டு திணிவுகள் ஒன்றோட ஒன்று தொட்ட மாதிரி இருக்குது. M1 திணிவுக்கு தான் F1 விசை கிடைக்குது. இந்த F1 விசை M1 கிடைக்கக்குள்ள M1க்கும் M2க்கும் இடையில ஒரு மறுதாக்க விசை ஒன்று உருவாகும். அப்போ அந்த மறுதாக்க விசையை நாங்கள் காண வேணும். மறுதாக்க விசையை நாங்கள் காண்றது இந்த இருக்கிற ரெண்டு சுவர்க மேற்பரப்புலையும் ஒரு மறுதாக்க விசை தொழிற்படும். அப்போ அந்த மறுதாக்க விசையை நாங்கள் கண்டுபிடிக்க வேணுமாக இருந்தால் நியூட்டன் இரண்டாம் விதியை எப்படி பயன்படுத்துறது பாருங்க. M1க்கு நாங்கள் F சமன் MA பாவிக்கோம் என்று சொன்னால், சரியா, F சமன் MA பாவிக்கிற நேரம் Fக்கு பதிலாக நாங்கள் படத்தை எப்படி போடணும்னா விளைவு விசை வரக்கூடிய மாதிரி போடணும். Fன்ற விசை வழங்குற விசை, எதிர்க்கிற விசை பாருங்க. இந்த திணிவில் ரெண்டாவது விசை ஒன்று தொடுகுது, அது R சமன் அங்கால M1A. இது முதலாவது ஈக்குவேஷன், முதலாவது சமன்பாடா இதை நாங்கள் எடுக்கலாம். சரியா, அதே மாதிரி ரெண்டாவது சமன்பாடை பாருங்க எடுப்போம். நாங்கள் M2க்கு எடுப்போம். M2க்கு F சமன் MA பாவிப்போம். அதே திசையில் பாவிக்கக்குள்ள இங்கே நீங்கள் கவனிக்கணும், M2வில் வந்து தொழிற்படுற விசை வந்து Fம் இல்லை, இந்த அறிக்கை ஆரும் இல்லை, இந்த அறிக்கை ஆரம் தான் நாங்கள் எடுக்கிறோம். R சமன் M2A என்று வரும். சரியா, இந்த ரெண்டு சமன்பாட்டிலையும் இருந்து நீங்கள் ஆரை கண்டுபிடிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் ஆர்முடுகளை கண்டுபிடிக்கணும். அப்போ ஆர்முடுகளை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும் பாருங்க. இதுக்கு ஆர்முடுகள் தேவைப்படும். இந்த அறிக்கை சமன்பாட்டுக்கு ரெண்டையும் நாங்கள் தீர்க்கிறதுக்கு எங்களுக்கு ஆர்முடுகள் தேவைப்படும். ஆர்முடுகளை காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், இதில் எழுதுகிறோம் பாருங்க. ஆர்முடுகள் தீர்றதுக்கு தொகுதிக்கு தொகுதியில் ரெண்டு தினையும் சேர்த்து தொகுதிக்கு F சமன் MA நீங்கள் பாவிக்கிறீங்கன்னா ரெண்டுக்கும் சேர்த்து மொத்தமாக வழங்குற விஷயம் F தான். இதில் திணிவு M1 சக M2 தர A. ஆகவே A சமன் என்னென்று வரும், Fன் கீழ் M1 சக M2 வந்து வரும். சரியா, இந்த இருக்கிற சமன்பாட்டில் நாங்கள் ஆர்முடுகளை கண்டு இதில் என்ன செய்வோம், நாங்கள் பிரதியிடவன் சொன்னாலும் எங்களுக்கு நாங்கள் தேவையானது ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இது தேவையான ஆரை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா, இதில் ஏதாவது ஒன்றில் பிரதியிடலாம். இப்போ முதலாம் சமன்பாட்டில் பிரதியிடலாம், அல்லது ரெண்டாம் சமன்பாட்டில். ரெண்டாம் சமன்பாடு ஈஸியாக இருக்குது. ரெண்டாம் சமன்பாட்டில் பிரதியிட்டாலும் உங்களுக்கு ஆறு கிடைக்கும், அல்லது முதலாம் சமன்பாட்டில் பிரதியிட்டாலும் எங்களுக்கு ஆறு கிடைக்கும். சரியா, இப்போ இது வந்து அச்சர கணிதத்தில் போட்டபடியாக இப்படி இருக்குது. ஒரு பொறுமானத்தில் இருந்தால் இது 100 நியூட்டன், இது 5 கிலோ, இது ஒரு 10 கிலோன்னு இருந்தால் ஆர்முடுகளுக்கு ஒரு பொறுமானம் வரும். ஆர்முடுகளை நீங்கள் கொண்டு இதில் போட்டு இருந்தால் உங்களுக்கு மறுதாக்கம் வரும். இந்த சமன்பாடுகளை நீங்கள் ஞாபகப்படுத்தி வச்சிருக்கணும்.